friends, welcome to our channel. நம்ம சேனல்ல PGTRB மேத்ஸ் ப்ரிப்பேர் பண்றவங்களுக்காக ஆல்ரெடி நிறைய வீடியோஸ் கொடுத்திருக்கேன். இன்னைக்கு அல்ஜிப்ரால கொஞ்சம் MCQs சால்வ் பண்ணி காட்ட போறேன். லீனியர் அல்ஜிப்ரால மேட்ரிசஸ் அந்த ஏரியால. அதுக்கு முன்னால நீங்க சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கவுண்ட் லிங்க் கொடுத்திருக்கேன். ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளுடைய அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனே கிடைக்கும். PGTRB மேத்ஸுக்கான ஆன்லைன் கிளாஸஸ் இருக்கு, ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இருக்கு, MCQs பேட்ச் இருக்கு. எது வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. கிளாஸஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன். போய் பார்த்துட்டு கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணீங்கன்னா கான்டாக்ட் பண்ணுங்க. பிளேலிஸ்ட்லையும் ஷார்ட்ஸையும் பாருங்க. ஷார்ட்ஸ்ல ஒவ்வொரு ஷார்ட்ஸ்லையும் ஒரு ஷார்ட்கட்ஸ் சொல்லி கொடுத்துருப்பேன். அது எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஒருவேளை நீங்க செல்ஃப் ப்ரிப்பரேஷன்ல இருந்தீங்கன்னா கூட நம்ம சேனல் உங்களுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவா இருக்கும். ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் இருக்கு. டோட்டலா 40 டெஸ்ட் இருக்கும். டெஸ்ட் எல்லாத்துக்குமே டீடைல்டு ஆன்சர்ஸ் எக்ஸ்பிளனேஷனோட கொடுப்பேன். எது வேணும்னாலும் கான்டாக்ட் பண்ணுங்க. எக்ஸாம் எப்போ இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க. எப்படியும் இருக்கும், டிசம்பருக்குள்ள எக்ஸாம் வந்துடும். 2025க்கு முன்னால எக்ஸாமை முடிச்சிருவாங்க. ஏன்னா 2026ல நம்மளுக்கு எலெக்ஷன் இருக்கு பார்த்தீங்களா. அதனால எலெக்ஷனுக்கு முன்னால போஸ்டிங் போடணும் அப்படிங்கிற மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க. டிசம்பருக்குள்ள எக்ஸாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படின்னு நான் ஃபீல் பண்றேன். தெரியல அரசாங்கம் என்ன முடிவு பண்ணியிருக்காங்க அப்படின்னு எனக்கு தெரியல. மோஸ்ட்லி 2025 முடியறதுக்குள்ள எக்ஸாம் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இல்ல பாருங்க, ABC 3 மேட்ரிக்ஸ் கொடுத்துருக்காங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூ. கீழே இருந்து போடுறேன்னா அப்ப நம்மளுக்கு கொஞ்சம் இடம் கிடைச்சிட்டே இருக்கும். இப்ப விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூன்னு கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஏ எடுத்துக்கோங்க. ஏ காஸ் தீட்டா, பி சைன் தீட்டான்னு இருக்கு. அப்ப நான் முதல்ல ஏ காஸ் தீட்டா கண்டுபிடிக்கிறேன். A cos theta. இந்த மேட்ரிக்ஸ் ஏவை cos theta வால நம்ம மல்டிப்ளை பண்றோம். So cos theta 0 0 cos theta. சரியா? 0 cos theta. அடுத்தது B sin theta. sin theta B sin theta equal to இத sin theta வால மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப 0 sin theta minus sin theta 0. சரியா? இப்போ a cos theta minus b sin theta கொடுத்திருக்கு. a cos theta minus b sin theta equal to a cos theta minus 0. இந்த டேர்ம்ல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். எக்ஸாக்ட்டா அதுக்கு ஈக்குவலா நேரா இருக்கிறதுல இருந்து சப்ட்ராக்ட் பண்ணணும். அப்ப இதுல cos theta minus 0 நம்மளுக்கு என்ன ஒரு cos theta. அடுத்தது 0 minus sin theta. அப்ப 0 minus sin theta minus sin theta. அப்படி ஏதாவது ஆன்சர் இருக்கான்னு பாருங்க. இந்த பாருங்க, cos theta இங்க minus sin theta வருது. சோ இது ஆன்சர் கிடையாது. ஒவ்வொன்னா ஃபுல்லா ஒர்க் பண்ண வேண்டாம். ஃபர்ஸ்ட் ரோ பார்த்த உடனே இது ஆன்சர் இல்ல. சோ நம்ம பிளஸ் போட்டு பார்ப்போம். பிளஸ் போட்டு பாத்தீங்கன்னா cos theta plus 0 cos theta தான். sin 0 plus sin theta sin theta தான். இருக்குதான்னு பாருங்க. இருக்கு cos theta sin theta இருக்கு. அடுத்தது 0 minus sin theta minus sin theta. அடுத்தது cos theta 0 cos theta தான். சரியா? இதுதான் பாருங்க இருக்கு. cos theta sin theta minus sin theta cos theta. அப்ப a cos theta plus b sin theta தான் நம்மளுக்கு என்னது c. எங்க இருக்குன்னு பாருங்க. ஆன்சர் D ல இருக்கு. ஆன்சர் வந்து D ல இருக்கு. ஒருவேளை இதுல பிளஸ் போட்டும் வரல அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம மாத்தி ஒர்க் பண்ணி பார்க்கணும். a sin theta minus b cos theta ஒர்க் பண்ணி பார்த்துருக்கணும். ஆனா நம்மளுக்கு இதுலயே ஆன்சர் வந்ததுனால நம்ம அடுத்து நெக்ஸ்ட் a b c d ன்னு செக் பண்ணக்கூடாது. a cos theta b sin theta சமமா a cos theta b sin theta நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ஆட் பண்ணி பார்த்துடணும், சப்ட்ராக்ட் பண்ணி பார்த்துடணும். பார்த்துட்டோம்னா நம்மளுக்கு a d ல ஆப்ஷன் இருந்தது, நம்ம ரெண்டுல ஒண்ணு செலக்ட் பண்ணி இருந்திருக்கலாம். அதனாலதான் நான் உடனே என்ன செஞ்சுட்டேன், மைனஸ போட்டு பார்த்துட்டு வரலன்னு உடனே பிளஸையும் போட்டு பார்த்துட்டேன். சரிதானா? அடுத்தது பாருங்க. அடுத்தது இதை விட ரொம்ப சிம்பிளான கொஸ்டின். a plus b என்ன கொடுத்திருக்கு? 0 0 2 1. a minus b equal to 0 2 0 1. சரியா? 0 2 0 1. இப்ப ரெண்டையும் ஆட் பண்ணுங்க. ரெண்டையும் ஆட் பண்ணீங்கன்னா b b கேன்சல் ஆயிரும். 2a ன்னு வரும். 2a. இங்க வலது பக்கமா ஆட் பண்ணுங்க. 0 plus 0 0. இங்க 0 இங்க 2 அப்ப 2. இங்க 2 இங்க 0 அப்ப 2. அடுத்தது இங்க 1 1 2. 2a is equal to நம்மளுக்கு என்ன கேட்டிருக்கு? a என்னன்னு தான் கேட்டிருக்கு. 2a is equal to இவ்வளவு தான் வந்திருக்கு.
அப்ப A is equal to 0 1 1 1 0 1 1 1 இருக்குதான்னு பாருங்க ஆன்சர்ல dark 0 1 1 1 இதுதான் நம்மளுடைய ஆன்சர். இவ்வளவு சிம்பிளா தான் கேட்கறாங்களான்னு கேட்டா பல இடங்கள்ல இப்படிதான் கேட்டிருக்காங்க. இவ்வளவு சிம்பிளான கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு நிறைய இடங்கள்ல இருக்கு, இல்லைன்னு சொல்றதுக்கு இல்ல. எனக்கே பிஜிடிஆர்பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எடுத்து பார்க்கும்போது அப்பா பிஜியில நம்ம எவ்வளவு சங்கடப்பட்டு பாடம் நடத்தணும், பிஜிடிஆர்பி கொஸ்டின் இவ்வளவு லேஸா இருக்கு அப்படின்னா எனக்கு ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி தான் நிறைய இடங்கள்ல கொஸ்டின்ஸ் இருக்கு, ரொம்ப ரேரா டிப்ஸ் பண்றாங்க. இதுல ஏ ஸ்கொயர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கு. I 0 0 I இங்க I 0 0 I மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த ரோவை இந்த காலம் கூட மல்டிப்ளை பண்ண போறோம் இல்லையா? அப்ப I ஸ்கொயர் 0 minus 1 I ஸ்கொயர் and minus 1 அடுத்து 0 0 0 இங்க 0 0 0 அடுத்து 0 I into I ஸ்கொயர் minus 1 0 minus 1 0 minus 1 இதுதான் என்னது நம்மளுடைய ஆன்சர். இதெல்லாம் ரொம்ப பார்த்த உடனே டக்கு டக்குன்னு ஆன்சர் பண்ணக்கூடிய ரொம்ப சிம்பிளா உள்ள கொஸ்டின்ஸ். சரிதானா? அடுத்தது பாருங்க, ரொம்ப ரொம்ப எளிமையான கொஸ்டின்ஸ். ஆனா இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் நம்மளுக்கு அவைலபிலிட்டி இருக்கு, இல்லை அப்படின்னு கிடையாது. மேட்ரிக்ஸஸ் எல்லாம் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிளா உள்ள கொஸ்டின்ஸ் இருக்கு. ஆனா ரேங்கை வச்சு கண்டுபிடிக்கிற கொஸ்டின்ஸும் கொடுத்துருக்காங்க. ரேங்க் வச்சு உள்ள ப்ராப்ளம்ஸ் எல்லாம் நான் ஆல்ரெடி நிறைய ஷார்ட்கட்ஸ் கொடுத்துருக்கேன். அதெல்லாம் பார்க்கலன்னா நம்ம சேனல் உள்ள போய் பாருங்க. பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அது எல்லாமே ரொம்ப ஈஸியா என்ன செய்யலாம், ஷார்ட்கட்ஸ் வச்சு ஒர்க் பண்ணிடலாம். OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ், பிஜிடிஆர்பிக்கு தேவையான அத்தனை ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ், 10 யூனிட்டுக்கு தேவையான ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸும் கொடுத்துருக்கேன். நீங்க எல்லாத்தையுமே ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரிதானா? சேனலுக்கு நியூ வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஒரு டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் சேனல், இன்ஸ்டா அக்கௌண்ட்டுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நம்மளோட அப்டேட்ஸ் உடனே கிடைக்கும். இப்போ அடுத்த ப்ராப்ளம் பாருங்க. If I is an identity of the matrix of order M, identity matrix of order M அப்படின்னா ஆர்டர் M அப்படின்னு சொல்லியிருக்காங்கனாலே it is a square matrix. ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் எப்பவுமே என்னதான் இருக்க முடியும், ஸ்கொயர் மேட்ரிக்ஸா மட்டும்தான் இருக்க முடியும். அப்ப ஆர்டர் என்ன இருக்கும், M by M, M by M இருக்கும். M ரோஸும் M காலம்ஸும் இருக்கும், M காலம்ஸ் இருக்கும். Then its multiplicative identity அப்படின்னா அதனுடைய மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி என்ன இருக்கும், இதனுடைய மேட்ரிக்ஸ் இதனுடைய ஆர்டர் என்னவோ அதற்கான மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டிக்கான ஆர்டரும் என்னவோ தான் இருக்க முடியும், அதே தான் இருக்க முடியும். ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் ABCD, ஒரு 2x2 மேட்ரிக்ஸ் எடுத்துக்கோங்க. இதனுடைய இன்வர்ஸ் என்ன, A இன்வர்ஸ் ஈக்குவல் டு 1/determinant A into adjoint of A. இதனுடைய adjoint of A கண்டுபிடிக்கும் போது இதனுடைய adjoint of A நம்மளுக்கு என்னதான் இருக்கும், திரும்பியும் ஒரு 2x2 மேட்ரிக்ஸா தான் இருக்கும். அப்போ அதனுடைய மல்டிப்ளிகேட்டிவ் இன்வர்ஸ் அந்த மேட்ரிக்ஸோட ஆர்டர் என்னவோ அதே தான் இருக்கும். சரிதானா? மேட்ரிக்ஸ் ஆஃப் ஆர்டர் Mனு கொடுத்துருக்கு. அப்ப ஐடென்டிட்டி இன்வர்ஸ் மேட்ரிக்ஸ் மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸுக்கு ஆர்டரும் நம்மளுக்கு என்னதான் இருக்கும், இன்வர்ஸுக்கு இருக்கும். மல்டிப்ளிகேட்டிவ் ஐடென்டிட்டி இன்வர்ஸ்னால அதே தான், ஐடென்டிட்டினால அதான் இன்வர்ஸ். ஐடென்டிட்டிங்கிற இடத்துல இன்வர்ஸ்னு மாத்திக்கிட்டு இருந்தா கூட நம்மளுக்கு என்னதுதான், அதே தான் ஆன்சர் வரும். ஆர்டர் M by M தான் வரும். சரிதானா? இந்த மாதிரி கான்செப்ட்ஸை ரொம்ப கரெக்டா லேர்ன் பண்ணிட்டு நிறைய MCQs ப்ராக்டிஸ் பண்ண தெரியறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. என்னுடைய OVM ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுக்கான லிங்க் கமெண்ட்ல டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதுல ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாமே அங்க அவைலபிளா இருக்கு. நீங்க ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கோங்க.